வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கைஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோவிலை பற்றி டீட்டெயிலாக அந்த சேனலில் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திருக்கோவில் திங்களூர் எனும் ஊரில் உள்ள அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோவில். இந்த கோவிலை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? சந்திரன் பூமியில் இருந்து 4,06,000 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இது பூமியை விட 81 மடங்கு எடை குறைவானது. ஒரு நாள் தோன்றிய நேரத்தில் இருந்து 52 நிமிடங்கள் கழித்து மறுநாள் உதயமாகும். தன்னைத்தானே சுற்றவும் பூமியை ஒரு முறை சுற்றவும் 29.5 நாட்கள் ஆகும். திருமணத்தடை, குழந்தை பாக்கியம், கல்வியில் சிறந்து விளங்க இறைவனை பிரார்த்திக்கலாம். சுவாமி அம்பாளுக்கு வஸ்திரம் சாத்தியும் கோவில் திருப்பணிக்கு பொருளுதவி செய்தும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றலாம். தமிழகத்தில் அன்னப்பிரசானத்திற்கு மிகச்சிறந்த தலம் திங்களூர் கைலாசநாதர் கோவிலாகும். இக்கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது. குழந்தைக்கு முதல் சோறு கொடுப்பதை அன்னப்பிரசானம் என்பர். கிராம மக்கள் தங்கள் குலதெய்வ கோவில்களில் இதை செய்வர். வசதி படைத்தவர்கள் பெரும்பாலோர் குருவாயூரப்பன் சன்னதியில் இந்த சடங்கை செய்வது வழக்கம். தமிழகத்தில் அன்னப்பிரசாதத்திற்கு மிகச்சிறந்த தலம் திங்களூர் கைலாசநாதர் திருக்கோவில் ஆகும். அஸ்வினி, மிருகசீஷம், உத்திரம், சுவாதி, திருவோணம், சதயம், ரேவதி நட்சத்திர நாட்களிலும் சந்திரஹோரை வேளையிலும் சந்திரனையும் பசுவையும் குழந்தைக்கு காண்பித்து வெள்ளி கிண்ணத்தில் பால், நெய், தேன் கலந்த சாதத்தை ஊட்ட வேண்டும். இவ்வாறு உண்ணும் குழந்தைகளுக்கு ஜலதேவதையின் அருளும் ஔஷதி தேவதையின் அருளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஜலதேவதையின் அருளால் குழந்தைக்கு ஜலதோஷம், காய்ச்சல் உள்ளிட்ட நோய் அண்டாது என்றும், அப்படியே வந்தாலும் ஔஷதி தேவதையின் அருளால் அது உடனே நீங்கிவிடும் என்பதும் இத்தலத்து விசேஷம். குழந்தைகளுக்கு அம்புலியை காட்டி சோறூட்டுவது ஏதோ விளையாட்டுக்காக மட்டுமல்ல, அதில் ஆன்மீக காரணமும் புதைந்து கிடக்கிறது என்பதால் தான். இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். திருநாவுக்கரசர் தேவாரம் பாடிய பெரியவர். இவரை உலகமே அறியும். ஆனால் மூத்த திருநாவுக்கரசர், இளைய திருநாவுக்கரசர் பற்றி யாருக்காவது தெரியுமா? இவர்களை தரிசிக்க திங்களூர் கைலாசநாதர் கோவிலுக்கு செல்ல வேண்டும். அப்பூதியடிகள் என்ற சிவபக்தர் திங்களூரில் வசித்தார். இவரது மனைவி அருள்மொழி. இவர்களுக்கு 2 குழந்தைகள். நீங்கள் ஒரு முருக பக்தராக இருந்து உங்களுக்கு குழந்தை பிறந்ததால் முருகன், கந்தன், கார்த்திகேயன் என ஏதோ ஒரு பெயர் வைப்பீர்கள். ஆனால் அப்பூதி அடிகள் சிவபக்தராயினும் கூட சிவனின் அடியவரான திருநாவுக்கரசரின் பெயரை தன் குழந்தைகளுக்கு வைத்தார். மூத்தவனுக்கு மூத்த திருநாவுக்கரசு, இளையவனுக்கு இளைய திருநாவுக்கரசு என்று தன்னை விட தன் அடியார்களுக்கு தொண்டு செய்வதையே தெய்வம் விரும்பும். மக்கள் சேவையே மகேசன் சேவை என்பதும் இறைவனுக்கு பிடித்த பொன்மொழி. அதை பின்பற்றி நாவுக்கரசரின் பெயரால் கல்விக்கூடம், அன்னசத்திரம், தண்ணீர் பந்தல் ஆகியவை அமைத்தார். மக்கள் சேவையை வலியுறுத்தும் இந்த குடும்பத்தினர் சிலை வடிவில் திங்களூர் கைலாசநாதர் கோவிலில் உள்ளனர். வேறு எந்த கோயிலில் மூத்த இளைய திருநாவுக்கரசர்களை காண முடியாது. இதில் மூத்த திருநாவுக்கரசரை பாம்பு தீண்டியது. திருநாவுக்கரசர் அக்குழந்தையை காப்பாற்றியதாக வரலாறு உள்ளது. இக்கோவிலின் மூலவர் கைலாசநாதர். தாயார் பெரிய நாயகி. தலவிருச்சம் வில்வமரம். தீர்த்தம் சந்திர புஷ்கரணி. கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 11 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். இக்கோவில் திருவையாறில் இருந்து 4 கிலோமீட்டர் தூரம் கும்பகோணம் செல்லும் வழியில் திங்களூர் அமைந்துள்ளது. அருகிலுள்ள ரயில் நிலையம் தஞ்சாவூர், அருகிலுள்ள விமான நிலையம் திருச்சி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.